இந்த மரத்தோட ஷேப்பு பார்க்க கொஞ்சம் வியர்டா இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து அதை வெட்டிடலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த மரத்தை இதுக்காகலாம் வெட்டக்கூடாதுன்னு எல்லாத்துக்கிட்டையும் சண்டைக்கு வராரு. அடுத்த நாள் எல்லாரும் அந்த மரத்தை வெட்டலான்னு வராங்க. ஆனா நம்ம ஹீரோ மரத்து மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு மரத்தை வெட்ட விடாம உண்ணாவிரத போராட்டம் பண்றாரு. இதையெல்லாம் நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு போன் பண்ணி மரத்து மேலெல்லாம் நீங்க காட்டுற கருணை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அப்படியே ரெண்டு பேருமே போன்ல நல்லா பழக்கமாகி ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போவாரு. ஆனா அவங்க நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லவரா இருக்கிறதுனாலயே பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ கவலைப்படாம நீங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அது அரேஞ்ச் மேரேஜ் இல்லைன்னா நாங்க லவ் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்றாரு. பொண்ணோட அம்மா 20 வருஷமா பார்த்து பார்த்து வளர்த்த எங்க பொண்ணு எங்களை மீறி உங்க கூட வந்துருவாங்களான்னு கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு இல்ல நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல வேற வழி இல்லாம பெத்தவங்களும் அவங்களோட கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. கல்யாணத்துக்காக பொண்ணும் மாப்பிளையும் மணமேடையில உட்காந்துட்டு இருக்க ஐயரும் தாலி கட்ட சொல்லுவாரு. ஆனா மாப்பிள்ளை தாலியை எங்கேயோ தொலைச்சிருப்பாரு. தாலி இங்க எங்கேயாவது கிடக்கும்னு எல்லா சொந்தக்காரங்களும் தேடிட்டு இருக்க மாப்பிள்ளை போய் அவங்க அம்மா கிட்ட உன்னோட தாலியை கழட்டி கொடுமான்னு கேக்குறாரு. ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் தர முடியாது போடான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அவர் கழுத்துல போட்டுட்டு இருந்த செயினை எடுத்து பொண்ணு கழுத்துல போட்டு அவ்வளவுதான் தாலிக்கு பதிலாக செயின் போட்டாச்சு கல்யாணம் முடிஞ்சுன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாரு.